ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்து பலவிதமான குற்றங்களையும் செய்து குற்றவாளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய லிஸ்ட்டும் அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய ஃபோட்டோவோட போட்டு அவங்களுடைய பேரை போட்டு அட்ரஸை போட்டு அங்கே தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மனிதன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அந்த ஏரியாவுக்கு கட்டுப்பட்ட இடத்திற்குரிய யாராவது துன்மார்க்கமாக அப்படி இருந்தால், ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய லிஸ்ட்டில் அங்கே இருக்கும். நாமும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படி தான் துன்மார்க்கமாக நம்ம வாழ்ந்தோம். நம்ம செய்த எல்லா அக்கிரமும், பாவங்களும், குற்றங்குறைகளும் நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா கிட்ட அந்த லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருந்தது. நம்மளுடைய லிஸ்ட்டையும் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ இந்த குற்றவாளியாக இருந்த இந்த மனுஷன் இந்த ஊரில் பிரச்சனை பண்ணி குற்றவாளியாக இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பேர் இருக்க பாருங்கள். அவர் இனிமேல் இந்த மாதிரி குற்ற வழக்க வேண்டாம், மனம் திருந்தி வாழ்வோம் சொல்லி கலெக்டர்கிட்ட மனு, முதலமைச்சருக்கு மனு, இப்படி மனுக்களை கொடுத்து எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, இனிமேல் அந்த பாதை, அந்த தவறான பாதை எனக்கு பிடிக்கலை, துன்மார்க்கமாக நான் வாழ பிடிக்கலைன்னா உழைச்சி சம்பாதிச்சு நான் வாழ போகிறேன்னு சொல்லி மனு கொடுத்து ரொம்ப மன்றாடி கேட்டு அவனுக்கு விடுதலையும் கொடுத்துட்டாங்க. அவன் திருந்தி அதுலேருந்து வாழுறான். இந்த ஊரில் அவன் சாட்சியம் பெற்றுக்கொள்ளுகிறான், கிராமத்துலேயும் சாட்சியை பெற்றுக்கொள்ளுகிறான். பழைய பிரகாரம் பழைய மாதிரி எந்த ஒரு துன்மார்க்கமான வேலைக்கும் அடிதடி சண்டை வம்புக்கு எதுக்கும் போகிறதில்ல, திருந்தி வாழுறான். அப்போது சாட்சி அங்கே ஏற்படுது. சந்தோஷமாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை. நம்மளும் துன்மார்க்கமாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஏசப்பாக்கிட்ட நம்ம வந்தோம், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், இன்றைக்கி நல்லா இருக்கும். கையில் காசு பணம் இல்லைன்னாலும், வறுமை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், வேதனை துக்கங்கள் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், சஞ்சலம் இருந்தாலும், நம்ம மகிழ்ச்சி நம்ம இருதயத்தில் இருக்குது, சந்தோஷம் நம்ம இருதயத்தில் இருக்குது. பாருங்கள், அந்த துன்மார்க்கங்கிற அந்த பெயரை நம்மளை விட்டு ஏசப்பா நீங்கள் போக செஞ்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்க ஏசப்பா காத்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா சமாதானமாக நடத்துவாங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலையும் நம்மளை ஆசீர்வாதமாக நடத்துவாங்க. அப்படியாப்பட்ட ஏசப்பாவை இன்றைக்கி தேட எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? மனம் உள்ளவர்கள் யாவரும், ஏசப்பாவை நேசிக்கிற விரும்புகிற யாவரும் அவரிடத்திலே வந்தால் அவர் நிழலிலே ஆனந்தமாக இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா.